ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 17 வசனம். லுக்ஸ் காஸ்பல் சாப்டர் 21 verse 17. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு முன் எச்சரிக்கையான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்களும் நானும் எல்லாராலும் பகைக்கப்படுவோம் என்று சொல்லுகிறார். Dear child of God, our Lord Jesus Christ gives us a pre-warning about something that which is going to happen in everyone's life, those who love Jesus Christ. When you stand for the sake of His name, you will be hated by everybody. No one will like you. Yet, the Word of God says, none of your hair will be lost. That means no one can destroy anything in your life. They can't destroy your happiness. They can't destroy your treasures. They can't destroy any of your belongings. That is what the Lord God says. When you love God and when you stand for His name on behalf of Jesus Christ, I want to tell you, no weapons which are formed against you shall prosper. Everything, whatever you do, shall prosper. உங்கள் தலையின் ஒரு மயிரை கூட யாரும் அழிக்க முடியாது என்று தேவன் சொல்கிறார். உங்களுடைய சந்தோஷத்தை அழிக்க முடியாது, உங்களுடைய சமாதானத்தை அழிக்க முடியாது, உங்களுடைய சொத்து சுகங்களை அழிக்க முடியாது, உங்கள் பிள்ளைகளை அழிக்க முடியாது. எப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்காக நிற்கும் பொழுது, கிறிஸ்துவ நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதிராக வைக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். Every enemies who come against God's people will be put to shame. Haman, who came against the people who believed in the Lord God, Jehovah, they were all put to shame. They were all killed. They were all hung on the tree. You have to believe that the Lord who saved Mordecai and all the people of Judah is still alive within us. He will stand for you. He will chase every enemy that comes against God's people. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உங்களை பகைத்துக் கொண்டு வருகிற எல்லா எதிராளிகளையும் வெட்கமடையும்படி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்க வீட்டில வந்து உங்க சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு குழி தோண்டுகிற மனிதர்கள் வருவார்கள். அவர்களும் அவருடைய கூட்டங்களும் எதிராளிகளும் வெட்கப்பட்டு போகும்படிக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்க. கர்த்தருக்காக நில்லுங்க. கர்த்தரை நம்புங்க. அவர் உங்களை விடுவிப்பார், உங்களுக்கு சகாயம் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களால் கிரகிக்க முடியாத ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தலையின் மயிரெல்லாம் எண்ணி வைத்தவர் நீர். எங்கள் தலையின் மயிரில் ஒரு மயிரை கூட ஒருவனாலும் அழிக்க முடியாது என்று நீர் சொன்னீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்தலும், சத்துரு வெட்கப்பட்டு போகும்படிக்கு கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.